உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த விஜயரத சாந்தி பூஜைக்கான பலன் கிடைக்கணும்னா அத குறிச்ச நேரத்துல பண்ணணும். ஏன்னா அதுக்கு அப்புறம் பண்ணுனா மரண யோகம் ஆரம்பிச்சிருமோலே. அதோட வானத்துல வரப்போற நட்சத்திரமும் துஷ்ட காரியத்தை ஊக்குவிக்கும். நல்ல காரியத்தை தடை பண்ணிடக்கூடாது மோளே. என்ன சொல்றீங்க சாமி? அப்போ இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? மோளே, இது காலம் தாமதிக்கின்ற காரியம் இல்ல. அது தெய்வநாயக ஐயாவுக்கு ஆபத்தாயிரும். ஐயோ, அது மாத்திரம் இல்ல மோளே, குறிச்ச நேரத்துக்குள்ள 4 மறை வேதம் தெரிஞ்ச சிவனடியார்கள் 3 வந்து மங்கள வாழ்த்து சொல்லி மாங்கல்யத்தை எடுத்து அவங்க கையாலேயே கொடுக்கணும். இதுல ஒண்ணு கூட தவறக்கூடாது மோளே. ஞாபகம் இருக்குது சாமி. இங்க எல்லாமே ரெடி. சிவனடியார்களை கூட்டின்னு வர தாடிகாரன் போய்கிறான். ஆனா இன்னும் ஆளை காணோம். என்ன, இன்னும் வரலையா மோளே? அந்த மாதிரி ஒரு சிவனடியார பாக்குறதே கஷ்டம்தான். இதுல 3 பேருங்கிறது வல்லிய கஷ்டம் தானே. எங்கனாயாலும் பூஜையை செய்து தானே ஆகணும். தர்ஷினி, தாடிகாரனுக்கு போன் பண்ணி பாரு. எனக்கு வேற வழி இல்ல. கடவுளை காப்பாத்த. நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எந்த சிவனடியாரும் வரமாட்டாங்க. ஏன், முன்னாடி வரேன்னு சொன்னார்ல, அந்த சிவனடியாரும் வரமாட்டார். கண்டிப்பா ராணி தான் தர்ஷினி கிட்ட போன் பண்ண சொல்லியிருப்பா. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. இப்பன்னு பார்த்து ஒரு பிரச்சனையில இருக்கும். அவகிட்ட இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? ராணியோட வயிற்றுல வளர்ற குழந்தையால தெய்வநாயகம் ஐயாவுக்கு உயிருக்கு ஆபத்து. இல்ல, தாத்தாக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. தாத்தாக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதுக்கு என் பாப்பா தான் காரணம்னு சொல்லி பாப்பாவை ராசி இல்லாதவன் சொல்லி முத்திரை குத்திடுவாங்க. வயிற்றுல இருக்க குழந்தைக்கு தப்பான பேரை கட்டிடுவாங்க. ராணி ஏன் முன்னாடி காட்டிக்கலனாலும் தனியா உடைஞ்சு போய் அழுவா. இது என்னைக்கு பூமி வயிற்றுல வந்து பிறக்க வேண்டிய பாப்பா ராணி வயிற்றுல கருவா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வருது. அதுவும் வயிற்றுக்குள்ள இருக்க பாப்பாக்கு தான் முக்கியமா பிரச்சனையே வருது. அவரு கொடுத்த ருத்ராட்சத்தை கொடுத்து வர சொல்லி கேட்டா மத்த சிவனடியார்களாவது வருவாங்க. ஆனா அதுக்கு இப்ப நேரம் வேற இல்ல. இதை எப்படியாவது எடுத்துதான் ஆகணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.